வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் இது வைப்ரேஷனில். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். மாஸ் m is suspended through a spring of stiffness k1 from a beam of bending stiffness k2. ரைட், இப்போ இந்த பீமோட பெண்டிங் ஸ்டிஃப்னஸ். ஓகே, இப்போ ஒரு பீமையும் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க, ரைட்டா? ஏன்னா அதுவும் பெண்ட் ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அதனால். ஓகே, ஸோ பெண்டிங் ஸ்டிஃப்னஸ் K2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பீமோட ஸ்டிஃப்னஸ் K2, ரைட்? இஃப் த மாஸ் இஸ் ஸ்லைட்லி டிஸ்பிளேஸ்டு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஸ்ப்ரிங்கு. ஓகே, இந்த ஸ்ப்ரிங்கு இந்த பீமில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால் சீரீஸ் கனெக்ஷன். ஓகே, அதாவது இந்த மாஸ் வந்து இங்கே, அதாவது இந்த ரெண்டு ஸ்ப்ரிங், அதாவது இது ஒரு ஸ்ப்ரிங் இது ஒரு ஸ்ப்ரிங்னு வச்சுக்கோங்க, ரைட்? இந்த மாஸ் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருந்தால் தான் அது பேரலல் கனெக்ஷன் வச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து இது சீரீஸ் கனெக்ஷன். இந்த ஸ்ப்ரிங்கோட கண்டினியூஸாக இந்த ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ K1 அண்ட் K2 ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகே, இப்போ சீரீஸ் கனெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டல் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் 1 ப்ளஸ் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் 2. அதுதான் இல்லையா? இப்போ இதில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு தெரியாது, அது del1. இதில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகிறது del2, ரைட்டா? ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் திஸ் மாஸ் வந்து கிடைக்கும், ரைட்டா? இது சீரீஸ் கனெக்ஷனில். ஓகே, இந்த கனெக்ஷனில். இதே பேரலல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மாஸை இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி வைங்க. அப்போது அந்த மாஸ் வந்து எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுதோ தட் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங். ஓகே, ஸோ அது பேரலல் கனெக்ஷனில் எத்தனை ஸ்ப்ரிங்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அத்தனை ஸ்ப்ரிங்குலையும் வந்து சேம் டிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். ஓகே, ரைட்டு. இப்போ இது வந்து ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரீஸு. இதில் K1 K2 என்ன சீரீஸ் கனெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். 1/K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/K1 ப்ளஸ் 1/K2ன்னு. ஓகே, அதை வந்து இப்படி ரீரைட் பண்ணலாம். K ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/K1 ப்ளஸ் 1/K2, ரைட்? ஸோ இப்படி பண்ணலாமா? K1 K2 டிவைடட் பை K1 ப்ளஸ் K2ன்னு வரும். ஸோ அவர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K ஈக்குவலண்ட் பை M, தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ இந்த கொஷின் தான் 89th. ஸோ K1 பை K2 டிவைடட் பை M இன்ட்டு K1 ப்ளஸ் K2 ரூட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ரைட்? ஓகே, இப்போ இதில் வந்து ஷோன் இந்த ஃபிகர்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபிகரை கொடுத்துட்டாங்க, ரைட்டா? ஃபிகரை கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை, ரைட்? இது வந்து சீரீஸ் கனெக்ஷன் தான் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ரைட்? இந்த 90th ப்ராப்ளம் பாருங்கள். சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் மாஸ் m அண்ட் ரேடியஸ் r இஸ் கனெக்டட் பை a spring of modulus k. Modulusனா that is stiffness. Okay, right. If it is free to roll on the rough horizontal surface without slipping, what will be its natural frequency, right? ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஆன்சர், ரைட்? ஒமேகா n ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2/3 K/M. இப்போ நார்மல் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ரூட் ஆஃப் K/M போடுவோம். இதில் 2/3, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். 91st ப்ராப்ளம் பாருங்கள். வைப்ரேட்டிங் சிஸ்டம் வித் மாஸ் 3 kg, stiffness 21 Newton per meter and damper having damping coefficient 10 Newton second per meter. ஓகே, இந்த நியூட்டன் செகண்ட் per meter kg per secondன்னு சொல்லுவாங்க. ஓகே, when an exciting force of magnitude 27 sin 2t is acting, what would be the time period of oscillation ன்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஓகே, இங்கே பாருங்கள். அதாவது எக்ஸைட்டிங் ஃபோர்ஸை வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதுவாங்க, ரைட்? F0 sin omega t, ரைட்? அதாவது நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ரீ டேம்ப்டு வைப்ரேஷன் பார்த்தோம் இல்லையா? m இன்ட்டு d2x by dt ஸ்கொயர் ப்ளஸ் c இன்ட்டு dx by dt ப்ளஸ் k இன்ட்டு x ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் அந்த ஃப்ரீ டேம்ப்டு வைப்ரேஷனில், ரைட்டா? அதே மாதிரி ஃபோர்ஸ் டேம்ப்டு வைப்ரேஷனில் அந்த 0க்கு பதிலாக இந்த F sin omega t போடணும், ரைட்டா? சரி, இப்போ இந்த எக்ஸைட்டிங் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க F0 sin omega t.
27 sin 2t ரைட்டா. அப்போது உங்களுக்கு ஒமேகா ஈக்குவல் டு 2 அப்படியே டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரைட். இனிஷியல் ஃபோர்ஸ் எஃப் நாட் ஈக்குவல் டு 27 நியூட்டன் அப்படின்னு அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரைட். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும், 2π/ω. ரைட். ஸோ இதுலேயும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். நான் முன்னாடியே ஃபஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ கன்ஃபியூஷன் வந்தால் எப்படி 2π கீழே வருமா மேலே வருமானு கன்ஃபியூஷன் வந்தால் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு 2πfங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரைட்டா. ஸோ எஃப் ஈக்குவல் டு ω/2π இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரைட்டா. இதோட அப்படியே ஜஸ்ட் இன்வர்ஸ் தான் டைம் பீரியட் 2π/ω. ரைட். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு. இப்போ வந்து டைம் பீரியட் இதில் வந்து ω2ன்னு டைரெக்டாக எடுத்துட்டோம் இதிலேருந்து. ஸோ 2π/2 தட் இஸ் 3.14 செகண்ட். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே. 92nd ப்ராப்ளம் பாருங்கள். டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ வில் பி ஈக்குவல் டு யுனைட்டி ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் டேம்பிங் ஃபேக்டர். ரைட். இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஷின்ஸு. ஓகே ஓகே. இந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி நான் தனியாக சொல்லலை. ஓகே. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். பட் டிரான்ஸ்மிசிபிலிட்டிக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன்னு பார்த்துக்கோங்க. ரைட். திஸ் இஸ் த எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னு சொல்லலாம், இல்லை வைப்ரேஷன் ஐசோலேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் √1 + 2 zeta ω/ωn ஸ்கொயர் டிவைடட் பை √1 - ω/ωn ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 zeta ω/ωn த ஹோல் ஸ்கொயர். ரைட். இதுதான். இப்போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன்லே உங்களுக்கு ω/ωn √2 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இது வரும். அதாவது √2க்கு ஈக்குவலாக இருந்தால் திஸ் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1, எப்சிலான் ஈக்குவல் டு 1. ஓகே. இந்த √2வை இதில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேர்ம் அப்படியே 1 ஆகிடுமா, இந்த டேர்ம் 1 ஆகிடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா நியூமரேட்டரில் என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் தான் டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ த டிரான்ஸ்மிசிபிலிட்டி எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ரைட்டா. ஸோ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் இது ஓகே, அதாவது ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் த டேம்பிங் ஃபேக்டர் ஜீட்டா. ரைட்டா. ஸோ ஜீட்டா வேல்யூ வந்து மாற தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேர்வ் மாறும். அந்த கேர்வ் வந்து நெக்ஸ்ட்டு கொஷனில் பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ வந்து அந்த ஜீட்டா வேல்யூ என்னவா இருந்தாலும் இந்த ω/ωn √2 இருந்துச்சுன்னா த டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஓகே. இப்போ இது √2 இருக்கும்போது த டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஈக்குவல் டு 1. ரைட். ஸோ இப்போது ω/ωn லெஸ் தேன் √2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்மிசிபிலிட்டி கிரேட்டர் தேன் 1 ஆகிடும். ரைட். ω/ωn கிரேட்டர் தேன் √2 இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி லெஸ் தேன் 1. ரைட். இது வந்து ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஜீட்டா. ஓகே, டேம்பிங் ஃபேக்டர். சரி. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவில் நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது. இப்போ இது லெஸ் தேன் √2 இருந்தால் டிரான்ஸ்மிசிபிலிட்டி என்னவாக இருக்கும், இல்லை மேட்ச் ஆப்ஷன்லையும் கேட்பாங்க. ரைட்டா. இது கிரேட்டர் தேன் √2 இருந்தால் இது என்ன, இல்லை டிரான்ஸ்மிசிபிலிட்டி லெஸ் தேன் 1 இருக்கும்போது வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் ω/ωn அப்படின்னு கேட்பாங்க. ரைட். எப்படி வேணாலும் கேட்கலாம். சரி. இப்போது ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஜீட்டா நம்ம இதை பார்த்தோம். ரைட்டா. இப்போது ஜீட்டாவை 0 வச்சுக்கோங்க. ஜீட்டாவை 0 வச்சுக்கிட்டிங்கன்னா அதாவது எப்போ எந்த கண்டிஷன்லன்னா டேம்பரே யூஸ் பண்ணலை. ரைட்டா. ஜீட்டாங்கிறது டேம்பிங் ஃபேக்டர் C/Cc தான். ரைட்டா. C/Cc 0 இருந்துச்சுன்னா C 0 அப்போ டேம்பரே இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா. டேம்பிங் கோஎஃபிஷியன்ட் இல்லை, டேம்பரே இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னு பாருங்கள். இது 0 ஆகிட்டோமா, மேலே 1 ஆகிடுமா. ரைட்டு. இது 0 ஆகிட்டோம், இந்த டேர்ம் 0 ஆகிடும். ரைட். ஸோ 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 - ω/ωn ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ அந்த ரூட் கேன்சல் ஆகிடும். ஓகே. ஸோ 1/1 - ωn வருமா, ω/ωn வருமா. ரைட். 1/1
ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்லேருந்து வெளியே வந்ததுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே 1 மைனஸ் ஒமேகா பை ஒமேகா என் ஹோல் ஸ்கொயர்னு வருதா சரி ரைட்டு இப்போது இந்த மைனஸை நம்ம உள்ளே போட்டோம்னா இந்த டேர்ம் இப்படி எழுதிக்கலாம் அது எப்படி அது காம்பட்டபிலிட்டி தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ரைட்டா ஸோ ஒமேகா பை ஒமேகா என் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு எழுதலாம் ரைட் அதுக்காக தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கோம் ரைட்டா சரி இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டேம்பர் யூஸ் பண்ணாதப்போ நமக்கு அதே ஆப்ஷன்ஸ் தான் வருது ஓகே ஒமேகா பை ஒமேகா என் √2 இருந்துச்சுன்னா த டிரான்ஸ்மிசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 இதே ஒமேகா பை ஒமேகா என் லெஸ் தென் √2 இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி கிரேட்டர் தென் 1 ஒமேகா பை ஒமேகா என் கிரேட்டர் தென் √2 இருந்துச்சுன்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டி இஸ் லெஸ் தென் 1 ரைட் ஸோ இப்போ இந்த கொஷினில் transmissibility ratio will be equal to unity அதாவது 1 for all values of damping factor if omega by omega n is equal to √2 இதுதான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா ஸோ டிரான்ஸ்மிசிபிலிட்டி 1 இருந்துச்சு எப்போ 1 இருக்கும்னா ஒமேகா பை ஒமேகா n √2க்கு ஈக்குவலாக இருந்தது தான் ஓகே 93rd question பாருங்கள் when a rotor of mass 100 kg is mounted on a shaft a bending deflection of 0.1 millimeter is observed at the place where the rotor is placed. What is the dangerous speed of the rotor? இந்த dangerous speedன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுதான் whirling speed ரைட்டா critical speedன்னு சொல்லுவாங்க இல்லை whirling speedன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த whirling speed அந்த கண்டிஷனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் எந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்குன்னா அந்த ரோட்டார் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும் அந்த இடத்துல மேக்ஸிமம் எக்ஸின்ட்ரிக் ரன்னிங் இருக்கும் அந்த ரோட்டார் வந்து கரெக்டாக அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலில் சுற்றாமல் எக்ஸின்ட்ரிக் ப்ரொஃபைலில் சுற்ற ஆரம்பிக்கும் ரைட்டா ஸோ மேக்ஸிமம் எக்ஸின்ட்ரிசிட்டி இந்த கண்டிஷனில் தான் இருக்கும் ரைட்டா இந்த whirling ஸ்பீடு ஓகே சரி இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டேஞ்சரஸ் ஸ்பீடு அதாவது whirling ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க மாஸ் 100 kg வந்துருச்சா 100 kg கொடுத்துருக்காங்க டிஃப்ளெக்ஷன் வந்து 0.1 மில்லிமீட்டர் அதை மீட்டராக மாற்றிக்கோங்க ரைட் உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அதாவது whirling ஸ்பீடு இஸ் நத்திங் பட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி டேக்கன் இன் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் ரைட்டா ஃப்ரீக்வன்சி F1 கண்டுபிடிச்சோன்னா அது ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்டில் இருக்கும் ரைட்டா சரி இன்ட்டு 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம்மில் வந்துடும் ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் ரைட்டா இதுதான் whirling ஸ்பீடு ஸோ whirling ஸ்பீட் இஸ் நத்திங் பட் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஷாஃப்ட் ஓகே ரைட்டு இப்போ ஒமேகா எண்ணுக்கு √k/m ஒரு ஃபார்முலா √g/del ஒரு ஃபார்முலா அது ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரைட்டா இப்போது இதுக்கு என்ன ஒமேகா என் கண்டுபிடிச்சாச்சு சரி F1 கண்டுபிடிப்போம் ஏன்னா F1 தான் வந்து நமக்கு RPSல வரும் அதில் இருந்தால் நம்ம RPM கண்டுபிடிப்போம் இல்லையா ஸோ F1 = 1/2π × ஒமேகா √g/del ஸோ திஸ் மச் வருதா இது ஹெட்ஸில் எழுதிடலாம் ஹெட்ஸுங்கிறது சைக்கிள்ஸ் பர் செகண்ட் தான் ஹெட்ஸு ஓகே இந்த ஹெட்ஸ் வேல்யூவை 60ல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்பிஎம்மில் வந்துடும் ஸோ திஸ் இஸ் த dangerous speed of the rotor so இதில் dangerous speed of the rotor வந்து 2990 rpm okay 94th problem பாருங்க a helical coil spring of stiffness K is cut to two equal halves ஒரு ஸ்ப்ரிங்கை பாதியாக கட் பண்ணிட்டாங்க ரைட்டா 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிட்டாங்க and then these are connected in parallel to support a vibrating mass m the angular frequency of vibration எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ இது பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து 2 பாதியாக கட் பண்ணியிருக்காங்க ஸ்ப்ரிங்கை கட் பண்ணிட்டாவே அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும் ரைட்டா ஸோ பாதியாக கட் பண்ணுறாங்க 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 2 பார்ட்டுக்குமே ஸ்டிஃப்னஸ் வந்து டபுள் ஆகிடும் ரைட்டா அது எப்படி டபுள் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு ஃபார்முலா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ஃபார்முலா அதாவது நமக்கு ஸ்ப்ரிங்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஹெலிக்கல் காயில் ஸ்ப்ரிங்ஸ் படிப்போம் K = W/del டெல்லோட ஃபார்முலா இது 8W d3n/c d⁴ இது வந்து அந்த
இது ஸ்ப்ரிங் ராடோட டயாமீட்டர், ரைட். இந்த கேபிட்டல் டிங்கிறது அந்த காயிலோட டயாமீட்டர், மீன் டயாமீட்டர். ஓகே, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே, டபிள்யூங்கிறது நம்ம சஸ்பெண்ட் பண்ணுற வெயிட்டு, சிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அந்த டார்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன்லேருந்து தான் இந்த ஃபார்முலா வருது. ஸ்ட்ரென்த் ஆஃப் டேஸ் படிக்கும்போது அது எப்படின்னு பார்ப்போம், ரைட். இப்போ W/del எப்படி எழுதலாம்? ஸ்டிஃப்னஸுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ C small d power 4 divided by 8 capital D cube n. ஸோ ஸ்டிஃப்னஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் காயில்ஸா. இப்போது ஒரு ஸ்ப்ரிங்கை பாதியாக கட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் காயில்ஸ் வந்து பாதியாக குறைஞ்சிருதா, 1/2 ஆகிடுது. அப்போது ஸ்டிஃப்னஸ் என்ன ஆகிடுது? இந்த 2 மேலே போய் டபுள் ஆகிடுது. ஓகே, n/2 ஆச்சு அப்படின்னா K வந்து 2K ஆகுது, ரைட்டா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 ஹாஃபாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து டபுள் ஆகிடுதுன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அப்போ ரெண்டு ஹாஃப் ஸ்ப்ரிங்கை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஹாஃப் ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ்ஸு 2K ஆகிடுச்சு. அடுத்த ஹாஃபுக்கும் அதே 2K, ரெண்டையும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேரலல் கனெக்ஷனுக்கு ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா இது 2K + 2K தட் இஸ் ஈக்குவல் டு 4K. ஓகே, ஸோ ஒமேகா n இப்போ நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி என்ன அப்படின்னா √K/m, அதாவது K ஈக்குவலன்ட் டிவைடட் பை m, 4K divided by m. So this is the answer. This is the answer. Okay, right. Next, critical speed is expressed as natural frequency of the shaft. அதை ஜென்ரலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னா critical speed is expressed as natural frequency of transverse vibration, ரைட்டா. இப்போ இதுதான் ஷாஃப்ட்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சைடு வந்து பியரிங் இருக்குது. ஓகே, இதை வந்து ரொட்டேட் பண்ண விடுறோம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் ஸ்பீடு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இதுக்கு பேர் ஆன்டி நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்லாம் பின்னாடி பார்ப்போம், ரைட். இதோட ஆம்ப்ளிடியூடு வந்து அதிகமாக இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது, ரைட்டா. அதாவது பிச்சுக்கிட்டு வெளியில் போகிற அளவுக்கு அதனால தான் அந்த டேஞ்சரஸ் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். அந்த லாஸ்ட்டு கொஷினில் டேஞ்சரஸ் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் விட்டால் அது பிச்சுட்டு வெளியில் போயிடும், ரைட்டா. ஸோ அதனால் ஓகே, ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமமாக இருக்கும், ரைட்டா. மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அதுதான் ஆர். அதுக்கு என்ன, அந்த ஆருக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னால், சாரி, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஃப்ரம் த சென்டர் இந்த ஆருக்கு. ஓகே, இந்த ஆர் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ஆருக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா +or- E ω² ω n² -ω². ஓகே, சரி, இதை பார்த்துங்க. இதை வச்சும் நம்ம ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு ω n = √K/m, ரைட்டா. ஸோ இதிலிருந்து தான் நம்ம அந்த கிரிட்டிக்கல் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறோம். இதை F1 கன்வெர்ட் பண்ணி F1 ஃப்ரீக்குவன்சி ஹெட்ஸாக இருக்கும் இல்லையா, அதை 60 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு RPMல ஸ்பீடு கிடச்சிரும். அதுதான் கிரிட்டிக்கல் ஸ்பீடு. இந்த 96th கொஷின் பாருங்கள். The first critical speed of an automobile running on a sinusoidal road is calculated by as it is modeling as a single degree of freedom system calculated by resonance. Okay, resonance அப்படிங்கிற அந்த இதை வச்சு தான் நம்ம அந்த critical ஸ்பீடை கண்டுபிடிக்கிறோம், ரைட்டா. ஸோ ரெசோனன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிஸ்டமோட ஸ்பீடு வந்து நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும், ரைட்டா. இது எதனால் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரெசோனன்ஸ்னால தான் நடக்குது. ஓகே, ஸோ அந்த நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியை ஈக்குவேட் பண்ணுற அளவுக்கு அந்த சிஸ்டமோட ஃப்ரீக்குவன்சி இருக்கக்கூடாது, வைப்ரேட்டிங் ஃப்ரீக்குவன்சி, ரைட்டா. இப்போ நம்ம பார்த்த அந்த ப்ரீவியஸ் கொஷினில் இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி இது, வைப்ரேட்டிங் ஃப்ரீக்குவன்சி இது. அப்போது நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சியை வைப்ரேட்டிங் ஃப்ரீக்குவன்சி ஈக்குவேட் பண்ணிட்டா என்ன ஆகும்னு பாருங்கள். ஆர் என்ன ஆகும், இது 0 ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆர் வந்து இன்ஃபைனைட் ஆகிடும், ரைட்டா. ஸோ அந்த ஆம்ப்ளிடியூட் இன்ஃபைனைட்டாக இருக்கும். அதுதான் அந்த டேஞ்சரஸ் ஸ்பீடுன்னு அதனால தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர் வந்து இன்ஃபைனைட் ஆகிடும். ஸோ அது ரெசோனன்ஸ்னால தான் நடக்குது. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிஸ்டமில் ரெசோனன்ஸ் வந்து ரீச் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ நார்மலாக ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, வெஹிக்கிள்ஸ்லாம் போகும்போது அந்த பிரிட்ஜு கொஞ்சம் அதிரும் இல்லையா, அதை ஃபீல் பண்ணியிருப்போம், ரைட். அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
பட் அதே வைப்ரேஷன் நிறைய வெஹிக்கிள் போகும்போது, நிறைய ஹெவி வெஹிக்கிள் போகும்போது அந்த அதிர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குது, வைப்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா ஓகே ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த பிரிட்ஜை வந்து அது ரீச் பண்ணிருச்சுன்னா அந்த பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகிடும். ரைட்டா? ஸோ அதனால தான் இப்போ ஒரு வீக்கான பிரிட்ஜு வந்து ஒரு டைமில் ஒரு வெஹிக்கிள் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் ஒரே டைமில் போச்சு அப்படின்னு சொன்னால் வைப்ரேஷன் அதிகமாகி அந்த வைப்ரேட்டிங் ஃப்ரீக்குவன்சி வில் ரீச் த நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த பிரிட்ஜ். அந்த பொசிஷனை ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி தான் உடையிறது நிறைய பிரிட்ஜு. ஓகே ரைட். அதனால் அந்த ரெசோனன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். கம் டு த நெக்ஸ்ட் கொஷின். த ஈக்குவேஷன் ஆஃப் ஃப்ரீ வைப்ரேஷன் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் d square x by dt square plus 64 pi square x equal to 0. இட்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டு ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதுங்க. d square x by dt square plus k by m xன்னு தானே போடுவோம். இஸ் ஈக்குவல் டு 0. நடுவில் இருக்க அந்த c டேர்ம் இல்லை, அந்த c by m டேர்ம் இல்லைங்கிறதுனால என்னன்னா இதில் டேம்பிங் இல்லைன்னு அர்த்தம். நோ டேம்பிங். ரைட்டா? டேம்பிங் இல்லை. ஸோ c 0. ரைட்? ஸோ அதனால் இது வந்து டேம்ப்டு வைப்ரேஷன் கிடையாது, ஜென்ரலாக ஃப்ரீ வைப்ரேஷன் தான், டேம்ப்டு கிடையாது இதில். ரைட்? ஸோ இப்போ இதில் கே பை எம் ஈக்குவல் டு 64 பை ஸ்கொயரா? அப்போது உங்களுக்கு ஒமேகா என் என்ன வரும்? ரூட் ஆஃப் கே பை எம், ரூட் ஆஃப் 64 பை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 பை. இது 8 பை ரேடியன் பர் செகண்ட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி சில டைம் வந்து ஒமேகா என்னோட நிறுத்திடுவாங்க, சில டைம் நம்ம F1 கேட்பாங்க. அது வந்து யூனிட் கொடுத்துருக்க யூனிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரேடியன் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்களா இல்லை ஹெட்ஸு அதாவது சைக்கிள் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹெட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒமேகா கிடையாது, எஃப். ஓகே, உங்களுக்கு ஒமேகா என்ன கண்டுபிடிச்சிங்க? 8 பை ரேடியன் பர் செகண்ட்னு கண்டுபிடிச்சிங்களா? அப்போ எஃப் என்ன? ஒமேகா பை 2 பையா? ஸோ தட் இஸ் 8 பை பை 2 பை, தட் இஸ் ஈக்குவல் டு 4 ஹெட்ஸ். 4 ஹெட்ஸுங்கிறது தான் ஆன்சர். இதில் நார்மலாக எல்லோரும் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 8 பைக்கு கண்டுபிடிச்சவொடனே அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை போட்டுருவீங்க. ரைட்டா? ஸோ அதனால தான் அந்த தப்பான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 8 பைங்கிறது உங்களுக்கு ரேடியன் பர் செகண்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா அது கரெக்ட் ஆப்ஷன், பட் ஹெட்ஸுன்னு தான் கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷனும். அப்போ 8 பைங்கிறது தப்பு. 8 பை டிவைடு பை 2 பை, தட் இஸ் 4 ஹெட்ஸுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ரைட். ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.